நித்யமலன் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க அப்பா, அம்மா வீட்ல ஒரு 3 மாசமா தங்கியிருப்பாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துல விஜய் சேதுபதிக்கு தெரியாமலே பார்த்தீங்கன்னா, அவங்க பையனுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு வந்த இடத்துல, நம்ம விஜய் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாம எப்படி என் பையனுக்கு மொட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் சரி, நம்ம நித்யா மேனன் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களும் சரி, மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல நம்ம நித்யா மேனனே கோவப்பட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்பாங்க. இதனால 2 குடும்பமுமே பாத்தீங்கன்னா இதை எப்படியாவது முடிச்சு விடணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பிளாஷ்பேக்கை கட்டுவாங்க. அதாவது விஜய் சேதுபதியும் நம்ம நித்யா மேனனும் எப்படி பாத்துக்கிட்டாங்க, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்ப எதுக்காக திரும்ப திரும்ப சண்டை போடுறாங்க, 2 பேரும் பிரிஞ்சு போனாங்களா இல்லைன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்களாங்கிறது தான் படத்தோட கதையேங்க. அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச நம்ம விஜய் சேதுபதி அவங்களோட நடிப்பு சூப்பரா இருந்தது. அதாவது நம்ம விஜய் சேதுபதி அவங்களோட நடிப்பு, அவங்க அப்பப்போ பண்ற டைமிங் காமெடியா இருக்கட்டும், அது கொஞ்சம் ரசிக்கக்கூடியதா இருக்கும். அது மாதிரி நித்யா மேனனும் எதுக்கும் சலிச்சவங்க இல்லைங்க. எந்த ரோல் கொடுங்க அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரியே மாறி அவ்வளோ அழகா நடிப்பாங்க. இந்த கேரக்டரையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலா நடிப்பு பக்காவா இருந்ததுங்க.